Hi friends, welcome back to my channel. I am your mentor mom India. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்டிஜி கோல்ஸ். லாஸ்ட் டைம் நம்ம எஸ்டிஜி கோல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ எஸ்டிஜி கோல்ஸ் பற்றியும் யூஎன் வந்து என்ன வந்து சொல்கிறாங்க அப்படின்றத பற்றியும் எஸ்டிஜி கோல்ஸில் இருக்கக்கூடிய கெரியர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்டிஜி அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இருந்தாலும் சொல்கிறேன் திரும்பியும். நிலையான நீடித்த வளர்ச்சி, அதாவது என்னென்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்றது வந்து யூஎன் வந்து எல்லா நேஷனுக்குமே சேர்த்து தான் வந்து இந்த கொள்கைகளை வந்து அமல்படுத்தணும் அப்படின்றது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த 17 கோல்ஸ் பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 17 கோல்ஸும் ஒன்று வந்து இன்டர்லிங்க்கில் தான் இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால் நோ பவர்ட்டி, அப்புறமா ஜீரோ ஹங்கர், அப்புறம் குவாலிட்டி எஜுகேஷன், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, க்ளீன் வாட்டர் சானிடேஷன் அண்ட் அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி, decent work and economic growth, industry innovations and infrastructures, reduced inequalities and sustainable cities and communities, responsible consumptions and production, climate action, natural disasters based and life below water, life on land and peace and justice and strong institutions, பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் கோல்ஸ். இதுதான் இந்த 17 கோல்ஸ் வந்து யூஎன் வந்து எல்லா நேஷனுக்குமே வந்து கொண்டு வந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன இது சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா குளோபல் வார்மிங் பற்றி நிறையா அதிகமான அளவுக்கு வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய பிளானட் வந்து இதுவாகிடும். இந்த மாதிரி குளோபல் வார்மிங் இருந்துச்சுன்னு சொன்னால் சீக்கிரமே வந்து அழிவுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றவுடனே எல்லாருமே வந்து கொஞ்சம் அலர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இனிமேல் வந்து நம்மளுடைய பிளானட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அப்படின்றதில் வந்து பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களில் வந்து இது பண்ணோம். இப்போ இதில் வந்து எஜுகேஷன் பேஸ்டாக வந்து பண்ணாலும் சரி, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து சேர்ந்தது தான் ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட்டு. அது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கலாம், சோஷியலாக இருக்கலாம். இப்போ ஃபார் இந்த 4 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் எஸ்டிஜிஎஸை பொறுத்தளவில். 4 பில்லர்ஸ்னால் சோஷியோ எக்கனாமிக், என்வாயன்மெண்டல் அண்ட் கல்ச்சுரல். இந்த 4 பில்லர்ஸ்லேயுமே வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் நம்ம கொடுக்கணும், எவ்வளோ நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றத தான் வந்து இவங்க வந்து நமக்கு கோலாக செட் பண்ணி கொடுத்தாங்க. எல்லா நேஷன்ஸும் அதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் வந்து நமக்கு கெரியர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் ஒவ்வொரு இதுலேயுமே பர்டிகுலராக நம்ம யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரியும். அப்படின்னா ட்ரெடிஷ்னல் காலர் ஜாப்ஸ் அப்படின்னா ப்ளூ காலர் ஜாப்ஸ், ஒயிட் காலர் ஜாப்ஸ், பிங்க் காலர் ஜாப்ஸ், இதெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னலாக வந்து சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து மாடர்ன் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்பெசிஃபிக் காலர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா க்ரீன் காலர் ஜாப், கிரே காலர் ஜாப், கோல்ட் காலர் ஜாப்ஸ். எமர்ஜிங் அண்ட் டெக்னிக்கல் பேஸ்டு காலர் ஜாப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா டிஜிட்டல் காலர் ஜாப், நியூ காலர் அண்ட் சில்வர் காலர் ஜாப்ஸ் இருக்குது. இந்த எல்லாத்துலேயுமே வந்து பேசிக்காக வந்து எல்லாருக்குமே இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு நல்லா தெரிய வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு எல்லாம் மேக்ஸிமம் என்ன தெரியும் அப்படின்னா ப்ளூ கலர் ஜாப் தெரியும், ஒயிட் கலர் ஜாப்ஸ் பற்றி நிறையா தெரியும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா அதிகமாக தெரிஞ்ச ஜாப்ஸ்னால் எல்லோரும் மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், டீச்சர்ஸ், இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ப்ளூ கலர் ஜாப்ஸ், ஒயிட் கலர் ஜாப்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பார்க்கும்போது அதிகமாக விரும்பப்படுறது வந்து ஒயிட் கலர் ஜாப்ஸ் தான், டீசெண்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது. ஸோ அந்த டீசன்ட் ஒர்க்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோல்ஸில் ஃபுல்லாமே இருக்குது, எல்லாத்துலேயுமே இருக்குது. இந்த கோல்ஸ் எல்லாமே ஒன்று இன்டர்லிங்க் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா the 4th கோல் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி எஜுகேஷன். இந்த குவாலிட்டி எஜுகேஷனை முதல்ல நம்ம எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நிறைய இந்த கோல்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும். மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடை பொறுத்தளவில், இந்தியா பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா யுஎன் கொடுத்த எல்லா 17 கோல்ஸ்லேயுமே மேக்ஸிமம் கோல்ஸ் வந்து நம்ம அச்சீவ் பண்ணி தான் இருக்கோம். இன்னும் ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது சொன்னால் கிளைமேட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதில் எப்படி வந்து பீப்புளை வந்து ரெஸ்கியூ பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் நிறையா வந்து
ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது ஆல் ஓவர் இந்தியா அண்ட் தமிழ்நாடை பொறுத்த அளவில். இப்போ அதுவுமே ஓரளவு வந்து ஒரு க்ளீன் வாட்டராக இருக்கட்டும், சானிடேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன்ஸை கொண்டு வந்து இப்போ அதை வந்து ஓரளவு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்தராகவும் இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம நேஷனை வந்து இன்னும் எவ்வளோ முடியுமோ எஜுகேஷன் லெவலாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியல் லெவல் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எக்கனாமிக்கலாக, ஸோ இந்த பில்லர்ஸ் இன் சோஷியல், எக்கனாமிக், என்வாயன்மெண்டல் அண்ட் கல்ச்சுரல் எல்லாத்துலேயுமே வந்து டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர்றது தான். இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் அச்சீவ் பண்ணி இருந்தாலும் இன்னும் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து நிறைய கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இப்போ வந்து இந்த ஒயிட் காலர், இந்த ப்ளூ காலர், இந்த கோல்டன் கலர் ஜாப்ஸ் எல்லாத்தையுமே பற்றி பார்த்தோம்னா மேக்ஸிமம் அதிகமாக விரும்பப்படக்கூடியது பார்த்திங்கன்னா கோல்டு காலர் ஜாப்ஸு, ஒயிட் காலர் ஜாப்ஸ் இதெல்லாம் தான் அதிகமாக வந்து விரும்புகிறாங்க. யுனைடெட் நேஷன் நமக்கு கொடுத்த இந்த கோல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து எல்லா விதத்துலேயுமே வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யுனைடெட் நேஷன் வந்து எல்லா இந்த கோல்ஸ்லேயுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும்னா நம்மளோட நேஷன்ஸில் டெவலப்மெண்ட் வந்துடும், ஒரு பவர்ஃபுல்லாக ஒரு ஸ்மார்ட் கண்ட்ரியாக நம்ம நாடு ஃபுல்லாக உருவாயிடும் அப்படின்றது தான். இப்போ இந்த ஃபுல் கோல்ஸையுமே வந்து 2030 நம்ம எல்லாமே அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க நமக்கு சொல்லப்பட்ட இந்த கோல்ஸில் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணுன்றதை வந்து அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலம் நம்ம இதை வந்து டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்றது தான் நம்மளுடைய சக்ஸஸாக இருக்கும். அதில் வந்து நான் எல்லா டெக்னிக்கல் இதுலேயுமே வந்து அனலைஸ் பண்ணதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து இந்த கோல்ஸில் வந்து ஒரு 2-3 விஷயங்கள் இருக்குது. அது என்னெல்லாம் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து குவாலிட்டி எஜுகேஷனை பொறுத்தளவில் பொதுவாக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய மென்டாலிட்டி என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாருக்குமே டாக்டர், இன்ஜினியர் அப்படின்றது மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. அது இல்லைன்னா அப்படியே நார்மலாக ஆர்ட்ஸ் காலேஜ் படித்தோமா ஜஸ்ட் அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாத நிறைய ஜாப்ஸ் இன்னும் இருக்குது. அதை பற்றி தானே நாலேஜ் இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய மெயின் கோலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நிறையா ஃபீமேல் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய எஜுகேஷனையும் இன்னும் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதும் என்னோடய கோல். அதை வந்து இந்த கெரியர் ஆப்ஷன்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து போய் ரீச் பண்ணணும் அப்படின்றதும் என்னோடய கோலாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதுவும் ஒன் ஆஃப் மை ஃபேவரட். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் காலர் ஜாப்ஸ்னால் இந்த என்விரான்மெண்டல் பற்றியதான ஒரு அவேர்னஸ், அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேஸில் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து பசுமை புரட்சி அப்படின்ற பேரில் வந்து சோலார் இதை வச்சு எலக்ட்ரிக் இதெல்லாம் வந்து பண்ணுற மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே டெவலப் பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட் செக்டர்ஸ்லேயும் ஃபுல்லாகவே வந்து எல்லாருக்குமே வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். எப்படின்னா இப்போது எல்லா இடத்துலையும் இப்போ வந்து செடிங்களெல்லாம் வந்து நட்டு வைக்கிறதும் சரி, எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வந்து செடிங்களை வந்து கிஃப்ட் கொடுக்கறதும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து அதை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் இனிமேல் வரதில் வந்து ஃபுல்லாக க்ரீன் ரெவல்யூஷன்ஸ் மாதிரி இந்த க்ரீன் காலர் ஜாப்ஸும் இன்னும் அதிகமான அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றதும் என்னோட கோலாக வந்து நான் இதை சொல்ல முடியும். நெக்ஸ்ட் வந்து இந்த இன்னும் இந்த நிறைய கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கெரியர் ஆப்ஷன்ஸ் சொல்ல போனால் வந்து வெரைட்டி டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ப்ளூ காலர் ஜாப், ஒயிட் காலர் ஜாப், பிங்க் காலர் ஜாப், க்ரீன் காலர் ஜாப், கிரே காலர் ஜாப்ஸ், கோல்ட் காலர் ஜாப்ஸ், டிஜிட்டல் காலர் ஜாப்ஸ், நியூ காலர் ஜாப், சில்வர் காலர் ஜாப்ஸ். இது இல்லாமல் பிளாக் காலர் ஜாப்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ரெட் காலர் ஜாப்ஸ் இருக்குது, ப்ரௌன் காலர் ஜாப்ஸ் இருக்குது, ஓப்பன் காலர் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ பிளாக் காலர் ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மைனிங்கு, ட்ரில்லிங்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட் காலர் ஜாப்ஸ் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு இந்த மாதிரியான பேஸான போஸ்ட் ஆஃபீஸு, அப்புறம் இந்த ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ப்ரௌன் கலர் ஜாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்மிஸ் இது எல்லாமே வந்து மக்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணக்கூடியதான ஜாப்ஸ் கெரியர் இது இருக்குது. ஓப்பன் கலர் ஜாப்ஸ்ன்றது இப்போ நியூவாக வந்து எல்லாருமே ஃப்ரீலான்சிங்கும் வீட்லேயே இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு பண்ணுறதும் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம். ஸோ இந்த கெரியர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஓஷன் மாதிரி நிறைய ஓஷனில் வந்து எல்லாருமே பார்க்குறது பார்த்திங்கன்னா மேலாமல் இருக்கக்கூடிய ஷிப்ஸ் எல்லாம் தான் மட்டும் பார்க்குறாங்களே தவிர டெப்த்தாக வந்து
இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது அப்படின்றது தான். கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸாக இருக்கட்டும், இன்னும் நிறைய வந்து கெரியர்ஸ் இருக்குது அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதில் படித்தா உண்மையாகவே இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரலாம். இந்த நேஷனும் வந்து நல்லா டெவலப் ஆகும். குவாலிட்டி எஜுகேஷன் நம்ம கொடுக்க யூஎன் சொல்லக்கூடிய இந்த 17 கோல்ஸையும் சஸ்டைனபிள் இந்த 17 கோல்ஸுமே வந்து ஃபுல்லாக இம்ப்ரூவ் பண்ணி அந்த கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். தேங்க்யூ ஸோ மச்.